கடலுக்கு அடியில் 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிராக்கிள். பாம்பு போல நெளிந்து செல்லும் அபூர்வ டெக்னாலஜி. சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் மின்சாரம் அனுப்புறதுக்காகவே கிட்டத்தட்ட 90,000 கோடி செலவுல கடலுக்கு அடியில மின்சார பரிமாற்ற கம்பிகள் அமைக்கிறதுக்காகவே இந்தியா திட்டமிட்டு இருக்கிறதாவும் மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கான கூட்டு முயற்சி ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சவுதி அரேபியா கூட மின்சார பரிமாற்ற இணைப்பு 47,000 கோடி செலவுல அமைக்கப்படும். அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கான திட்டம் பாத்தீங்கன்னா 43,000 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கட்டார் தெரிவிச்சிருக்காரு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்யக்கூடிய திட்டத்துல 1600 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்கு அடியில் அந்த கேபிள் அமைக்கப்படும். இது மூலமா சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு மின்சாரம் அனுப்புறதுக்காகவே கடலுக்கு அடியில மின்சார பரிமாற்ற கம்பிகள் அமைக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாவே இந்தியாவுடைய மின்சார ஏற்றுமதி அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.